வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்திருக்கக்கூடும் என்ற அந்த பதிவினை காண உள்ளோம். 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்திருக்கக்கூடும், இந்த பதிவெல்லாம் தொடர் பதிவு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம் வாழ்நிலையில் எவ்வாறு முன்னர் முன்னு- முன்- முன்- முன்றைய முந்தைய காலம் நடந்துள்ளது என்பதனை தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தாக்கத்தில் இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு நடந்திருக்கக்கூடும் என்ற இந்த பதிவு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு நிலையை என்றும் நிகழக்கூடியது. குறியீடு எவ்வாறு அந்த காலகட்டத்தில் வரைபடமாக வரைந்துள்ளனர் என்பதனை இன்று காணலாம் என்று உள்ளோம். இந்த வரைபடமாக உள்ள பல்வேறு நிகழ்வுகள் நமது வாழ்வாதாரத்தை, இன்றைய வாழ்வாதாரத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, எவ்வாறு முன்னர் இருந்தது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் வந்து கருதலாம். கிட்டத்தட்ட 1380 கோடி ஆண்டுகளிலிருந்து இன்று 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை இந்த தொடர்பதிவாக காண உள்ளோம். கண்டு இந்த பதிவில் செயல்மன்றம் என்ற இந்த இணையதளத்தில் தொடர்ந்து பயின்று வருகிறோம். இந்த பதிவு ஏன், எதற்கு என்று பலர் கேட்கக்கூடும். இது சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழக குறிப்பிலிருந்து ஒரு சில குறிப்புகளை எடுத்துக்கொண்டு இந்த பதிவை தமிழாக்கமாக தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். இது கிட்டத்தட்ட நமது நிலை ஒவ்வொரு எவ்வாறு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு 1000 ஆண்டுகளும், 10,000 ஆண்டுகளும், கோடி ஆண்டுகளும், லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு நடந்துள்ளது என்பதை ஆஹ், போக்கு இன்றைய போக்கில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை. இவை ஆய்வு நிலையில் பல்வேறு நிகழ்வுகளில் தொடர்ந்து பயின்றவற்றை ஒரு தொடர்பதிவாக சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் பயின்றுள்ளது. அதை தமிழாக்கமாக இந்த பதிவில் மேற்கொள்கிறோம். இவ்வாறாக ஒன்றாக இருந்த புவி ஒரு காலகட்டத்தில் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவை இவை பிரிந்து கண்டமாக பிரிந்து ஒரு துண்டாக மாறி ஒவ்வொரு கண்டமாக சவுத் அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா என்ற போன்ற பகுதிகள் இந்த படத்தில் காணலாம். இது போன்று இந்தியா, பல்வேறு ஆசிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்றவை இந்த சுழல் ஆதார நாம் கருதக்கூடிய, நாம் மனிதராக இருந்து அறிந்து கொள்ளக்கூடிய இந்த 3 லட்சம் ஆண்டுகளிலும் தொடர்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய நிலைகளை இந்த இவ்வாறு இருந்துள்ளது என்பதனை நமது கருத்தாக்கமாக கூறலாம். இந்த 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவை இவ்வாறு தான் இருந்திருக்கக்கூடும் என்ற அந்த குறியீடு அமைப்பு நமது கண்கவர் கலைவண்ணம் பதித்த அந்த பார்த்து மகிழ்ந்த காலம் கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று வைந்துள்ளனர். இதை 2018ஆம் ஆண்டில் பிரான்சிஸ்கோ டியரிகோ என்ற உள்ளிட்ட பன்னாட்டு ஆராய்ச்சியாளர் குழு இவ்வாறான பழமையான வரைக்கும் ஒன்றில் வரைந்ததை அறிந்ததாக பகிர்ந்துள்ளனர். இவை இந்த கண்டம் துண்டமானவை எவ்வாறு நிகழ்ந்துள்ளது என்பதற்காக இந்த இந்த படத்தினை நாம் பார்த்தோம் என்றால் தெரியும். இந்த வெடிப்பு இன்று வரை நிகழக்கூடியது. பல்வேறு வெடிப்பு நிலை இன்றும் அந்த தொடரக்கூடிய நிலையெல்லாம் இந்த சிவப்பு நிற அந்த கோட்டில் வைத்துள்ளது. இவைதான் இந்த இந்தியா போன்ற பகுதி, இமயமலை இந்தியா போன்ற பகுதி ஆசிய கண்டத்தில் மோதி அந்த இமயமலை உருவாக உண்டான காரணம் எல்லாம் தொடர் பதிவாக இந்த பதிவை மேற்கொள்ளும். அதே போல இந்த துண்டான இந்த தென்னாப்பிரிக்காவும் துண்டான பகுதி கிட்டத்தட்ட அதே வடிவில் பிரிந்துள்ளதெல்லாம் காணலாம். இது ஒன்றாக இருந்த புவி, ஒன்றாக இருந்த அந்த கதிரவ மண்டலத்திலிருந்து பிரிந்த ஒரு நீர்க்கோளம். நாம் ஏற்கனவே அனைவரும் அறிந்தது போல நீர்க்கோளம் நமது இந்த கோளங்களில் புவியில் உள்ள வகைதான் நீர்க்கோளமாக உள்ளது என்பதையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த இந்த பிளவுண்ட புவி அடி நிகழ்வு நமக்கு இன்றும் நிகழக்கூடியவை. இவற்றிலிருந்து நாம் ஒரு கருத்தாக்கமாக இந்த கருதுகோளை எடுத்துக்கொள்ளலாம் என கூறி, இந்த இது போன்ற வடிவம் தென்னாப்பிரிக்கல் பிளம்பர்ஸ் குகையில் கிட்டத்தட்ட 73 ஆண்டுகளிலிருந்து பழமையான ஒரு கல்லில் சிவப்பு நிற காவிக்கல் உண்டு வரையப்பட்ட 9 கோடுகள். இந்த உரையப்பட்ட கோடுகள் எல்லாம் இந்த படத்தில் காணலாம். இதற்கு முக்கியத்துவம் வரைபடங்களில் சுமார் 36 ஆண்டுகள் முந்தையது என்று இன்றைய கருத்தாக்கமாக கூறுகின்றனர். தொடக்க கால அறிவுசார் மனித இனக்குழு குறியீட்டு சிந்தனை மற்றும் கலைத்திறனை உறுதிப்படுத்துகிறது. இவை குறியீட்டு திறன் கிட்டத்தட்ட ஒரு நாம் நிர்ணயித்த ஒரு காலகட்டத்தில்
அதற்கு முன்பே 30,000 ஆண்டுகள் இந்த போன்ற அஹ், குறியீடுகள் மனித இன அறிவுக்குழுவினால் பயந்துள்ளனர் என்பதனையும் நாம் இந்த இந்த சென்ட்ரி நேஷனல் ரிசர்ச் சயின்டிக் என்ற அந்த நிறுவன ஆய்வுக்குழுவின் மூலமும் நாம் தெரிந்து கொள்ளலாம் என கூறி இந்த பதிவு நமக்கு ஒரு ஆராய்ச்சி முறை நுண்ணோக்கி மூலம் வேதியியல் பகுப்பாய்வு மூலம் இது கோடுகள் தற்செயலாக ஏற்பட்டவில்லை, மாறாக திட்டமிட்டு வரையப்பட்டு என்பது சான்றாக்கப்பட்டது. இவை திட்டமிட்டு இது போன்றுதான் வரைய வேண்டும் என்ற ஒரு சான்று இந்த சென்ட்ரல் நேஷனல் ரிசர்ச் சயின்டிக் அந்த அந்த நிறுவனம் இந்த ஆய்வுக்குழு 2018ஆம் ஆண்டு கூறியுள்ளதை நாம் கூறியுள்ளதை இந்த நேச்சர் இதழில் அறியப்படலாம். அதே போல சீனாவிலும் கிட்டத்தட்ட 1,15,000 ஆண்டுகளுக்கு பழமையான எலும்பு கருவிகளும் தற்கால தொழில்நுட்பம் குறித்தும் டிஎரிகோ ஆய்வுகள் வெளியிட்டுள்ளனர் என்பதையும் கூறி இந்த ஒன்றாக இருந்த புவி எவ்வாறு நிலை பெற்று கிட்டத்தட்ட இந்த 150 கோடி 300 கோடி ஆண்டுகள் முன்பு நடந்த கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் இன்றும் அந்த பிரிவு நிலை அறிய வேண்டிய ஒன்று என கூறி இந்த ஒரு பதிவாக பாடலாக நாம் பகிர்ந்து கொண்டு இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு கிட்டத்தட்ட இந்த தகவல் குறித்த திறனறிவு தொகுதி விகுதி வரையறை என்ற பாவிடம் பாவிடமாக நாம் கூறலாம். தகவல் குறித்த திறனறிவு, இந்த தகுதி நாம் இன்று அறியக்கூடிய இந்த தகவல் குறித்த திறனறிவு தொகுதி விகுதி வரையறை இவையெல்லாம் தொகுத்து அவை வகுத்து இவை இவ்வாறு தான் உள்ளது என்பதற்குண்டான ஒரு வரையறையாக நாம் இந்த பாடலில் கொள்ளலாம். கண்கவர் கலைவண்ண ஓவியம் பண்டைய சுழற்சி முறையின் வரையறை, கண்டு அதை தொடரும் காலம், ஆண்டு பல சென்றிடும் நிலை. இவ்வாறு கண்கவர் கலைவண்ண ஓவியம் பல ஆயிரம் கணக்கான ஆண்டுகளாக பண்டைய சுழற்சி முறையின் வரையறை இவை ஒரு வரையறையாக நாம் ஒரு திட்டமிட்டு அந்த கண்டு அதை தொடரும் காலம் இந்த காலம் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு என பல பல ஆண்டுகள் சென்றிடும் நிலை நாம் இன்று அறியக்கூடியவை. நிலைப்பல உண்டு உடுத்தி கலைகள் பற்றிய கருத்துரை வழங்கும் இலை பூ காய் கனி வளைய வளரும் வயல்வெளி என்று இன்று நாம் அறியக்கூடிய அந்த பல்வேறு நிலைகளும் தொடர்ந்து ஏற்பட்ட ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய நிலை பல உண்டு உடுத்தி கலைகள் பற்றிய கருத்துரை வழங்கும் இலை பூ காய் கனி வளைய வளரும் வயல்வெளி பயிர் தொழில்நுட்பம். வயல்வெளி பயிர் தொழில்நுட்பங்கள்லாம் நயமுடன் ஒரு காலகட்டத்திலும் நாம் அறிந்து கொண்டு செயல்படுத்திய ஒன்றாகும். வயல்வெளி பயிர் தொழில்நுட்பம் நயமுடன் பழகி பயின்ற வளர்நிலை இவையெல்லாம் ஒரு காலகட்டத்திலும் பல்வேறு இடர்சூழலும் அறிந்து புரிந்து தொடர்ந்து இந்த பயிர் தொழில்நுட்பம் எல்லாம் நயமுடன் பழகி பயின்ற வளர்நிலை. உயர்த்தினை விகுதி பெற்று அயலக நாடும் நாடிய சிறப்பு இவை போன்றுதான் அயலக நாடும் நாடி ஒவ்வொரு காலகட்டமும் பல்வேறு இடங்களில் நகர்ந்து பயிர் தொழில் செய்யும் போது ஒரே இடத்தில் தங்கி இருக்கக்கூடிய அந்த பயிர் தொழில் நிலை என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும். சிறப்பு பெற்றவை செயலாற்றல், பிறப்பு முதல் இறப்பு வரை பறந்து விரிந்து செல்லும் உணர்வும் அமர பயிலும் தகுதி. இந்த தகுதி பறந்து விரிந்து செல்லும் உணர்வு நமது மனித இனத்திற்கே உண்டான அந்த சில உணர்வுகள் ஆறாமர பயிலும் தகுதியை தகவல் குறித்த திறனறிவாக தொடர்ந்து குறியீடுகளிலும் திறனளவிலும் வியக்கத்தக்க வகையில் குறியீடுகளின் திறனளவையும் வரையறை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம் என கூறி இந்த பதிவினை 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு குறியீடு அறிந்த காலம் என பகிர்ந்து இந்த பதிவினை நிறைவு செய்யும். நன்றி.